ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் இப்போது உனக்காகவே நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி செய்தி வந்து விட்டது என் செல்லமே. இனி எல்லா நாட்களிலும் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். பல நாட்களாகவே உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய பிரச்சனையை இன்றே முடிவிற்கு கொண்டு வந்து உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாகவும் உயர்வாகவும் வெற்றிகரமாகவும் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நல்லது நடக்கப் போகும் சமயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அவர்களது குணங்களையும் பற்றி தெளிவாக புரிந்து கொள். உன்னோடு இருப்பவர்களெல்லாம் உண்மையானவர்கள் என்று நினைத்து கொள்ளாதே. சில தருணங்களில் அவர்கள் தேவைக்காக கூட உன்னை தேடி வந்து உன்னை நாடிக்கொண்டிருக்கலாம் என்பதை புரிந்து கொள். சூழ்ச்சியால் உன்னை யாரும் வீழ்த்திவிடலாம் என்று நினைக்க முடியாது என் செல்லமே. அதை பார்த்து கொண்டு உன்னுடைய அனுமான் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதே நிலையை நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அதே சூழ்நிலையை அவர்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயம் உண்டாக்குவேன். தர்மமே வெல்லும். ஆசையின்றி நீ எந்த செயலை செய்தாலும் அதன் மூலமாக உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கும், இது நடக்கும் என்கின்ற ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அதனால் எந்த புண்ணியமும் உனக்கு வராது என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையாகவே முழு மனதோடு உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு யதார்த்தமாகவே எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர ஊமையாக இருக்கக்கூடாது என் செல்லமே. எல்லோரும் உன்னை மதிக்கும்படியும் எல்லோரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகின்றேன். உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் மூன்றுமே யாருக்கும் துன்பத்தை தராத வகையில் பிறரை நேசிக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. கடந்த காலத்தை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ முடியாது. நடந்தவைகளை அப்படியே ஏற்றுக்கொள். எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் அல்லவா? இறுதியான முடிவினை உறுதியாக எடு. எல்லாமே எனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உன்னுடைய செயல்களை இன்று முதலே சிறப்பாக செய்ய ஆரம்பி. நடந்து முடிந்து போன விஷயங்களும் கடந்து போன நேரமும் ஒருபோதும் உன்னை தேடி வருவதில்லை. தெளிவான குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு அதை அடைவதற்காக மகிழ்ச்சியோடு முயற்சி செய்ய செல்லமே. என்னில் நீ மனம் உவந்து மனம் முழுக்க நிறைவோடு திருப்திகரமாக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் நீ ஆசைக்கு முதலிடம் கொடுத்துவிட்டால் அதுவே உன்னை வாழ்க்கையின் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும். மனிதர்களாக பிறந்துவிட்டாலே எல்லோருக்கும் ஆசைப்படக்கூடிய எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆசை என்பது உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமே உனக்கு கிடைக்க வேண்டுமே தவிர யாரையும் தோற்கடித்தோ தள்ளிவிட்டோ நீ பெறுவதாக இருக்கக்கூடாது. எப்போதும் நீ வெற்றி பெற்றால் அது தலைக்கணமாகவோ ஆணவமாகவோ மாறாத அளவிற்கு அதை உன்னுடைய நெஞ்சத்திலேயே வைத்துக்கொள். வெற்றி பெற்றதற்காக நன்றி சொல்ல பழகு. நீ எனக்கு சொல்ல போகும் ஒவ்வொரு நன்றியின் பலனாகவும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைத்ததை போன்று நடக்கவில்லை என்றாலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தோற்று போய் விட்டாலோ அதன் காரணமாக இதயம் தளர்ந்து சோர்ந்து போகாதே என் தங்கமே. எப்பொழுதும் உன்னுடைய இதயமும் மனமும் மிகவும் வைராகியத்தோடும் தெளிவாகவும் தன்னிறைவோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என் தங்கமே. சில வழிகள் காட்டாத பாதையை கூட சில வேதனைகள் உனக்கு காட்டிவிடும். வாழ்க்கை என்பது மிகவும் நெடுந்தூர பயணம்தான். அதில் வழிகளை விட வழிகளும் வேதனைகளும் தான் அதிகம் இருக்கும். ஆனாலும் நீ அதற்காக வருந்த வேண்டாம் என்றெல்லாமே. உன்னுடைய மனதில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் துரத்தி அடித்து உனக்கான நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அழுத நாட்களை நினைத்து இதற்காகவா நாம் வருத்தப்பட்டு அழுதோம் என்று நீ நினைக்கும் காலம் வரப்போகின்றது. இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களே இல்லாத அளவிற்கு, தோல்விகளே இல்லாத அளவிற்கு எல்லாவற்றையும்
நினைத்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அனைத்தையும் நல்ல நிகழ்வுகளாக உன்னுடைய ஆஞ்சநேயர் மாற்றி அமைத்துக் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே. அதற்காகத்தான் உனக்கு இந்த விஷயத்தில் வெற்றியை கொடுத்துள்ளேன். இது வெறும் ஆரம்பம்தான். இனி என் மீது நீ நம்பிக்கையோடு இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை மறவாதே. நீ உன்னுடைய எண்ணத்தில் என்ன நினைக்கிறாயோ, என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கிறாயோ, அதற்கேற்றாற் போலவே உனக்கான வாழ்க்கை மிகவும் வளமானதாக மாறும். உருண்டு கொண்டே இருக்கும் இந்த பூமியில் நிலையானது என்று எதுவும் இல்லை. நீயும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறாய், இந்த உலகமும் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது. முடிந்த வரையில் உன்னுடைய மனதையும் அதில் இருக்கும் விஷயங்களையும் முடிந்த வரையில் நிலையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நிலையாக என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதை சத்தியமாக நிச்சயமாக உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்காக நடத்தி கொடுப்பேன். எதை நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்கும்படி உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. நீ இழந்தது அனைத்துமே மீண்டும் உன்னிடம் வந்து சேரத்தான் போகின்றது. நீ செய்கின்ற தவறிற்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அது மட்டுமல்ல, நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் நீ எதிர்பாராத சமயத்தில் நிச்சயமாக உனக்காக தேடி வந்து நான் உதவி செய்வேன். எல்லாமே உன்னுடைய செயல்களிலும் எண்ணங்களிலும் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். கையில் கிடைப்பதற்கு முன்பாகவே எந்த விஷயத்தையும் மிகப்பெரியதாக சாதித்து விடலாம் என்று மனக்கணக்கு போடாதே. இப்போது வருமானத்தை விட செலவுதானே உனக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது வரப்போகும் வருமானத்தை வைத்து இனி இதை சாதித்து விடலாம், அதை செய்து விடலாம் என்று முன்னாலேயே கணக்கு போடாமல் வரப்போவது வந்த பிறகு அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான திட்டமிடுதலை செய்யப்பார். கடந்த காலம் என்பது ஏற்கனவே முடிந்துவிட்ட ஒன்று. அது உன்னுடைய தலை மீது ஏறி உட்கார்ந்து விட்டது. மீண்டும் மீண்டும் அதையே யோசித்து சோர்ந்து போகாமல் இனி நடக்கப் போகும் உன்னுடைய நல்ல காலத்திற்காகவும் உன்னுடைய இன்பமான எதிர்காலத்திற்கான செயல்களை செய்ய ஆரம்பி. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும். ஆனால் சில வாய்ப்புகள் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை சரியாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள். ஏதோ ஒரு சூழலில் நீ வீழ்ந்துவிட்டால் அது விதி கிடையாது. உன்னை வீழ்த்தி அந்த விதியை மீண்டும் நீ துரத்தி அடித்து அதற்கு எதிராக சதி செய்து சாதனை படைக்க முயற்சி செய். உன்னுடைய விதி உன்னை வீழ்த்தினாலும் நான் உன்னை சும்மா விட்டுவிட மாட்டேன் என்றெல்லாமே. உன்னுடைய ஆஞ்சநேயர் நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு இன்பம் நிறைந்ததாகவும் ஏற்றம் மிகுந்ததாகவும் கிடைக்கும்படி நான் செய்து காட்டியே தீருவேன். எல்லாமே ஒரு நாள் நல்லதாக நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போது அதில் தோல்வி அடைந்து விடுவோமோ அல்லது ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்று நினைத்தால் உடனே முயற்சியிலிருந்து பின்வாங்க யோசிக்காதே. கஷ்டம் இருக்கின்றதே என்று ஒதுங்கி ஒதுங்கி சென்று கொண்டிருந்தால் நீ எப்போதுதான் முன்னேறுவாய்? நீ பட்ட அவமானங்களை மனதில் வைத்துக்கொள். எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினார்கள், எத்தனை பேர் உன்னை குத்தி காட்டி பேசினார்கள், எவ்வளவு இடங்களில் உன்னை மட்டமாய் பேசி நிராகரித்தார்கள். அத்தனையையும் மனதிற்குள் கொண்டு வந்து எப்படியாவது நான் இதை அடைந்தே தீர்வேன், என்னுடைய வாழ்க்கையில் சாதனை படைத்து விடுவேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற உறுதியோடு வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டு புது உத்வேகத்தோடு உழைக்கப்பார். நிச்சயம் உன்னை வெற்றியின் உச்சிக்கே அழைத்துச் செல்வேன். நம்பிக்கையோடு இரு.